ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டியூட். இன்னைக்கான வீடியோவில் லிட்டில் கிட்டி பிக் சிட்டி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கைஸ், ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அந்த லேப்டாப் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் ஐ செட்டிங்கில் இருந்திருக்கு கைஸ். இருங்க, ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். கைஸ், லோடிங் ஆகி முடிக்க போகுது. முடிஞ்சிரு கைஸ், போயிட்டே இருக்கு. முடிஞ்சிருக்கு கைஸ், முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு ஊரை காமிக்கிறாங்க. எனக்கு சத்தியமாக இந்த ஊரோட பேர்லாம் தெரியாது. ஆனால் தண்ணி கொட்டியிருக்கு. அப்படியே ஒரு ட்ரெயின் போகுது. நல்ல அழகான ஒரு ஊர் கைஸ். ஆக்சுவலி இந்த ஊர்லேயே ஒரு டாப்பான, அதாவது இந்த ஊர்லேயே இருக்கிறதுலே பெரிய வீடு காமிக்கிறாங்க. அதில் தான் நம்ம தூங்கின்னு இருக்கோம். நல்லா தூங்கின்னு இருக்கோம். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நான் தூங்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வெறியாகுது. ஐயோ கைஸ், என்ன சொல்ல, நான் வேறு கொஞ்சம் சைக்கோ பாஸ் கைஸ். முழிச்சுதான். நீ தூங்கக்கூடாதுடா, முழிச்சிருக்கணும். வழுக்கிறான் கைஸ். வழுந்து உழுவுறான் கைஸ். ஐயோ, பிடிச்சிட்டான். புறா கைஸ். எனக்கு கண்ட்ரோல் வேற, எந்த பட்டனுமே ஒர்க் ஆகல. சூப்பர் ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க கைஸ். இருங்க, இந்த வீடியோக்கு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். மோமெண்ட் பிஃபோர் சூப்பர்மேன். ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் வியூஸ் வருது. மற்ற எது போட்டாலும் வியூஸ் வந்து தொலை மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நாய் குலைக்கிறான். ஓகே, கீழே வந்து வந்துட்டோம் கைஸ். குப்பை தொட்டியில். அதுவும் என்னை பார்த்தா எனக்கு குப்பை பையன் மாதிரி இடத்துறது குப்பை தொட்டியில் இறக்கி விட்டுருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்களே? நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா டே கேம்காரணி. ஓகே, ஏடி அமுச்சு வெளில வந்துப்போம். ஓகே, வெளில வந்துட்டேன் கைஸ். எனக்கு ஓரளவுக்கு இந்த கேம் பற்றி தெரியுன்றனால வேற நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். நீ எங்கே இருக்கியா? ரோட்டில் இருக்க. அது கூட இடம் தெரியாது பக்கி. என்ன பக்கி இப்படி பண்ணுறீங்களே? ஓகே கைஸ், நம்ம தண்ணியில் பார்த்தா செத்துருவோம். இருங்க, சாவலாம் மாட்டோம். இருங்க, உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே முட்டிக்கிட்டி செத்துருவோம் போல. பாவம் கத்துறா. என் வீட்டு பூனையெல்லாம் மீன் வயல் போட்டு காமிக்கணும்னா என் வீட்டு பூனையெல்லாம் நான் என்ன சித்திரவாதை பண்ணுவேன்னு தெரியுமாடா டே. இவன் என்னன்னா சாதாரண தண்ணியில் விட்டதுக்கே அப்படி கத்துறான். இந்த சுத்தியில் எடுத்துக்கோங்க. வரவழில் இருக்க எல்லா பூத்தொட்டியும் உடச்சிட்டே போவோம். ஜம்ப். நான் சொன்ன மாதிரி முட்டிக்கின்னு செத்துருவான் போயில கைஸ். கைஸ், ஏன்டா கேம் சவுண்டு வரலன்னு கேட்காதீங்க. ரெக்கார்டிங் பக்கனால சவுண்டு போயிடுச்சு. ஓகே, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்க வீடியோலாம் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டியாக இந்த மாதிரி இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான், சப்போர்ட். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவனுங்க கையில் ஸ்கூலில் போயிட்டு, நாளான்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், போயிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தன் யூடியூப்பில் இருக்கான்டா, அவனை போய் வீடியோ பாடுறா அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் டியூட் கேமிங் அப்படின்னு போட்டு செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ரெக்கமெண்டட் ஆகும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக், ஒரு 20 வியூஸ் எதிர்பார்க்குறேன். வியூஸ் எப்படா நான் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்களாம் கிளிக் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பார்த்தா தாண்டா நீ சொல்கிறது தெரியும்ல. நீங்கள் ஷேர் பண்ணாதாங்க வியூஸ் அதிகமாகும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் ஆகும் வீடியோ. ஓகே, ஒரு காக்கா கையில் பேசுகிறோம். நீ தான் அந்த பறக்கிற புனியா? நானா? இல்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட். ஆக்சுவலி என்னால் பறக்க முடியாது. ஆக்சுவலி இந்த காக்கா நம்மள பறக்கிற பூனைன்னு நினச்சிக்கிச்சு கைஸ். இருங்க, நம்ம கேமையே கிராப் பண்ணி போவோம். இந்த இடத்துல போனோம்னா நம்ம இப்படியா இருந்தாலும் கீழே குதிச்சுட்டு போக சொல்லுவானுங்க. நம்மளை பொறுத்தளவு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேமை எப்படிலாம் ஈஸியாக பண்ண முடியுமோ அப்படிலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது ஏதோ ஒரு ரன்னு சொல்லுவானுங்களே, ஃபர்ஸ்ட் ரன்னு, அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆக்சுவலி வேற என்ன சுற்றிட்டு கித்திட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பானுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஓகே கைஸ், இந்த கார் வழியாக இறங்கிட்டு இங்கே இறங்கிப்போம் கைஸ். வாஸ்து பொம்மை இருக்குது, வாஸ்து பொம்மை. ஓகே, இங்கே குனிஞ்சிட்டு போய்ப்போம். கண்ட்ரோல் கொடுத்தா குரோக்கா அது ஏதோ ஒரு கருமாந்திரம் விடுங்க, நம்ம குனிகிறதுனே சொல்லிப்போம். என்ன கருமாந்திரம் ஏதோ எனக்கு வாயில் வந்து தொலைய மாட்டேங்குது. இவன் ஒருத்தன் டேய், என் பூனைலாம் தண்ணியிலே உட்காந்து பறந்து குளிக்கும்டா. நீ என்னடா லைட்டாக தண்ணியில் பட்டாலே கத்துற? இருங்க, நம்ம ஷே விளாட்லாம். அந்த கேம் நல்லாயிருக்கும் இதை விட. ஆனால் 8 GB RAM போட்டதுக்கப்புறம் தான் விளாட முடியும். ஏய், இவன் யாரா நாய் குலைக்க ஆரம்பிச்சிட்டான்? ஏய், குவைட்டாக இருக்கணும்னு அந்த நாய் வந்துட்டு இது அதோட சொந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு நினைக்குதான்.
ஓகே. உனக்கு ரெக்கை இன்னும் நல்லா வளரணும். உன்னால பறக்க முடியாதுன்ட்டேன். அப்புறம் எப்படி நீ உன் வீட்டுக்கு போவ? இங்க பாரு இவ்ளோ தூரம் இருக்கு. ஓ! ஆமால்ல. அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. கிளிம்பிங்க பத்தி சொல்றியா? ஆமா, மலை ஏறுறது. அது கையில அதுக்கு நான் வந்துட்டு என் கையில எனர்ஜி இல்லைண்ணா கைஸ். அது வந்துட்டு எனக்கு 25 சைனிய கொடுத்தா ஒரு மீன் கொடுக்கும். அந்த மீனுக்கோசம் நம்ம 25 சைனி எடுக்கணும். சைனி எங்க இருக்கும்? சனி. அந்த சோக்கு பாட்டு பாடினார்ல ஒருத்தர். சோக்கு பாட்டு. அவர் கையில போயிட்டுனா கேட்கணும். நான் சாம்பிளை போட்டு சைனி சாப்பிட்டு பண்ணாலும் சொல்லியிருப்பாரு. அவர் கையில தான் போய் கேட்கணும். எங்க ப்ரோ சாப்பிட்டாச்சுங்க நான் போய் கேட்டேன். ஓகே ரொம்ப டபுள் மீனிங்காக போகுது இது இந்த வீடியோ. ஓகே நம்ம இந்த சைனியை எடுத்துப்போம். இருங்க இப்போ பார்த்தீங்களா என்னை கண்டுக்காம போகிறான். ஏம்மா குண்டம்மா பிடிக்கல. திட்டக்கூடாது கைஸ் ஹியூமன்ஸை. ஒரு ஹியூமனை திட்டினா என்ன அர்த்தம்? இருங்க கைஸ், நம்ம யார் கையிலாம் இருக்கு ஒரு பிரெட் எடுத்துகிட்டு போய் மேலே எங்கன்னா போட்டுடலாம். எப்படி எடுக்கிறானுங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த குண்டம்மா கையிலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் பிரெட்டை. எடுத்துட்டு ஓடு. எப்படியா இருந்தாலும் கீழே விழுந்துச்சு. பூனை விறக்க வச்சு சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் அடிக்க வருது பாருங்க கைஸ். நம்ம மேலே ஏறிக்குவோம், போய்க்குவோம், சைனி எடுத்துக்குவோம், ட்ராப் பண்ணிக்குவோம், கீழே விழுந்துடும், நம்மளும் கீழே போய்க்குவோம். எதுக்கு தான் வந்தோம் நம்மளுக்கும் தெரியல. விடுங்க பார்த்துக்குவோம். எதுக்கு தான் வந்தோன்னே தெரியல கைஸ். இவனுக்கு ஃபோன் வச்சுருக்கானுங்க. ஃபோனை திட்டிட்டு போயிடலாம். ஃபோன் எடுத்தாச்சு. ஓடு. ஓடுறா. ஓடு கைஸ். ஓடணும். துரத்துக்கிட்ட போகிறானுங்க. இல்லை. ஏன்னா டேய் ஒரு ஃபோன் தொலைஞ்சிச்சு வந்துட்டு தேட மாட்டியாடே டேய். அந்த மாதிரிலாம் என்ன மனுஷனுங்க இருப்பானுங்களாடா? ஒருத்தன் ஃபோன் நல்லா ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னா அந்த பூனையை கொண்டுட்டாச்சும் ஃபோன் எடுத்துன்னு வருவான்டா டேய். சத்தியமாக என் ஃபோன் இருந்தால் எனக்கு உயிரே இருக்காது கைஸ். இவன் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான். ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறோம்? ஆக்சுவலி நம்ம தான் ரொம்ப டூ மச்சாக ஃபோனை எடுத்துட்டோம். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். கைஸ் கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப போறீங்க. இந்த லேப்டாப் எப்படா கால் வரும்னு கமெண்ட் கழுவி ஊற்றுவீங்க. நான் பேசுகிறது விட அசிங்கமாக பேசுவீங்க. எனக்கு தெரியும். என் பிரதர் ஒரு நாய் இருக்கான். நான் இப்போ வாயில் கவினும் அந்த ஃபோனில் கால் வந்துச்சு கைஸ். ஆக்சுவலி என் பிரதர் ஒரு நாய் இருக்கான். அந்த நாய் வந்துட்டு இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க கைஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடியல. ஆல்ரெடி டைம் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு கத்தினுக்கிறேன். ஏன் என் மண்டவலி நீங்கள் வேற கேட்குறீங்க? நான் பாட்டிக்கு சிவனே இருக்கேன். என்ன பண்ணணுன்றேன் அப்படிதான் இருக்கேன். ஓகே கைஸ் அந்த ரக்குன்னு எடுத்தேன் அந்த குழி. ஓகே இது எப்படா ரக்குன்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி கேம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன்றனால இது ரக்குன்னு எனக்கு தெரியும். சாரி ஃபார் த என்ன சொல்லுவேன் ஸ்பாய்லரிங். ஆல்ரெடி நான் இப்பயே பார்த்துருவேன் கைஸ். இது இப்படி ஸ்வைப் பண்ணணும்னா இது என்ன டெவலப் பண்ணு தெரியல. இதோ இப்படியே தெரிஞ்சிச்சா இது ரக்குன்னு. ஆனால் உள்ளே என்ன பண்ணின்னு இருக்கான்னு தெரியல. பார்த்தா டபுள் மீனிங்கில் இருக்கு. ஐயோ ஏன்டா இப்படி இருக்கு கைஸ். இவன் பண்ணுறதுலாம் சிறான டபுள் மீனிங்கில் இருக்கு கைஸ். ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். ஓகே கைஸ் இவன் கையில் பேசிட்டு இன்னைக்கான வீடியோவை அப்படியே முடிச்சுப்போம். ஓகேவா? புல் PULL. நீங்கள் தப்பாக நினச்சி போகிறீங்க. ஸ்பேஸில் கைஸ் ஸ்டார்ட் பண்ண தேங்க்யூ. ஃபெதர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அப்படின்றான். எது பண்ணுவேன் கைஸ்? சைனி வேறு கொடுத்துறான். ஆமாம் ஒரு இன்வென்டரா ஏதோ கர்மா வந்துடும். நம்ம பாட்டுக்கு ஸ்பேஸ் ஆக்சுவலி அவனுக்கு ஃபெதர் எடுக்கணுமா? அதை நம்ம அடுத்த வீடியோட பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களை இந்த விடை பெறுவது மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். பை கைஸ். வீடியோ முடிக்கணும்னு செத்துருவான் போல.